அதான் மிஸ்ஸு சேர்ந்து ஜானா போகுது. ஜானா சேர்ந்துட்டு அது ராஜ்யமாக்கி போடுது. அதான் தேஞ்சு போச்சு. யாரா இவ்வளோ தேய்ச்சது? நானும் தேய்க்கலையே. அது பழங்கி பிறகு இப்படி போச்சு. நான் என்ன செய்யணும்? சரி, கயிறு முடிய போகுது. விஷாலா அடுத்தபடி காப்புக்கு அடுத்தது காப்பு. கொஞ்சம் கவனிங்க. இந்த உருதுல தான் அரபியில் காப்பு இல்லை, உருதுல தான் காப்பு காப்பு, ஜீமு சீமு. இந்த 3 டாங்கிறது உருதுல தான். பாருங்க, குதாக்தன் பிகல்னா பிகலானா பிகல்னா உருகுதல் உருக்குதல். பிகலான உருக்குதல், உருக வைத்தல் அர்த்தம். பிகலானா உருக வைத்தல் சொன்னால் நல்லா போயிருந்த நல்ல முத்தத்தி நல்லா தெரியுது. இது உருகுதல். பிகல்னா உருகுதல், பிகலானா உருக வைத்தல். குசாஸ்தன் சோடுனா விட்டு விடுதல். குசிஸ்தன் குசர்னா செல்லுதல் கழிதல். ஓ குசர்கையா, அது நடந்து போச்சு, நடந்து போன காரியத்துக்கு அது சென்று போச்சு. செல்லுதல் கழிதல். நாட்கள் இருக்கிற நாட்கள் எப்தாச்சா குசர் கயா குசர் சனி போயிடுச்சு. அதுதான் அந்த காரியம் நடந்து போச்சு. செல்லுதல்னு இந்த செல்லுதல் காரியம் நடந்து போச்சு, சென்று போச்சு. அந்த செல்லுதல் நடந்து பேச்சு எப்போ திருப்பி பேசுகிற அப்படி அது மாதிரி. மௌத்து தானே அசல். அது என்ன பண்ணுமா? குசர்கையா இன்னும் குசர்கையை உருதுல சொல்லுவாங்க. குசர்கையான இந்திக்கால் வாங்க. குஜிஸ்தான் குசர்னா கழிதல் செல்லுதல். கர்தீதன் பிர்னா. எதில் ஹே வருங்கிறதெல்லாம் கவனிச்சுக்கணும். ஹே இல்லாமல் நீ பிர்னான்னு சொன்னால் அதுக்கு வேற அர்த்தமாக போயிடும். பிர்னா சுத்துதல், தௌர் தௌர். கிரிஃப்தன் பக்கடுனா, இதான் டேட் பக்கடு லேசா சொன்ன மாதிரிங்க. இதாண்டா அது இப்படி வரும். பக்கடுனா பக்கடுனா அந்த டே ரொம்ப லேசாக வரும். அது ரே மாதிரி போட்டுட்டே போட்டால் சன்னமாக வர்றது, தே மாதிரி போட்டுட்டே போட்டால் அழுத்தமாக வர்றது. தால் மாதிரி போட்டோம்னு சொன்னால் இந்த டாவை இதாக வர்றது, டிம்மாக வர்றது. டிம்மா டிம்முன்னு சொல்கிறோம்ல, மங்களா. குரீஹ்தன் பாகுனா விரண்டோடுதல். பக்கம்னா பிடிச்ச இல்லையா, பிடித்தல். பிடிச்சிட்டனா சரி. பக்கம்னா பிடித்தல். குரீஹ்தன் பாகுனா விரண்டு ஓடுதல். கிரீஸ்தன் ரோனா அழுதல். கசீதன் டஸ்னா दांत से काटना ரெண்டு அர்த்தம். கசீதன் சொன்னால் தேல் கொட்டிருச்சுன்னு தான் சொல்கிறது. தேல் கடிச்சிருச்சுன்னு சொல்கிற வழக்கம் இல்லை. தேல் கொட்டிருச்சு கொடுக்கும். பாம்பு கடித்ததுன்னு தான் சொல்கிறது. பாம்பு கொத்தியதுன்னு சொல்கிற. பாம்பு கடித்து இறந்து போயிட்டார். பாம்பு கொத்தி இறந்து போயிட்டாருன்னு சொல்கிறது இல்லை. தேல் கடிச்சுன்னு சொன்னால் சில பேர் சொல்லலாம். தேல் கொடுக்குறது கொட்டுறது தான். அதுக்கு தான் டஸ்னா. குழவி கொட்டிடுச்சு, குழவி கொட்டிடுச்சுன்னு தான் சொல்கிறது.
குழவி கடிச்சிச்சுன்னு சொல்லுவேன். குழவி ஒன்றுக்கு ஒன்று இருக்குது. நாய் குறைத்ததுன்னு தான் சொல்லணும், சிங்கம் கரிச்சித்ததுன்னு தான் சொல்லணும், யானை பீரியதுன்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு சத்தத்துக்கும் ஒன்று ஒன்று இருக்குல்ல, அது மாதிரி தான். கசீதன் கஸ்னா கொட்டுதல். இந்த கொட்டுதல் தண்ணீரை கொட்டுறானே, நல்லா கொட்டிட்டேன், அந்த கொட்டுதல் இல்லை, கொட்டுதல். அதுக்கு கொத்துதல்னு கூட சொல்லுவாங்க. கொட்டுதலை கொத்துறதுன்னு கூட சொல்லுவாங்கல்ல, சொல்லுவாங்க. தேலை கவனிச்சு கொட்டுதல் தான் சொல்ற வழக்கம். தேன் கொட்டு. தான் திசையை காட்டுனா பல்லால் கடித்தல். தான் திசையை காட்டுனா என்ன அப்துல்லா? பற்களால் பல்லால் கடித்தல். குஸ்தர்தன் பிச்சானா விரித்தல். சால்வையில் இதெல்லாம் போர்வையில் விரிக்கிறோம்ல. குசீக்தன் டூட்டுனா உடைதல், தோடுனா முறித்தல். ஏற்கனவே சிக்கிஸ்தான் வந்திருக்குது, இது மாதிரி மஸ்தர் வந்திருக்குது. சிக்கிஸ்தான் வந்திருக்குது. டூட்னா உடைதல், முறித்தல். கஸ்தன் பிருனா சுத்துதல். கஸ்துக்கு போகலாம்னு சொல்கிறாங்களே தம்பி, கஸ்துக்கு போகலாம்னு அந்த நூலத்தை விட்டுட்டு கஸ்துங்கிறாங்க. கஸ்துக்கு போகலாம்னா சுற்றிட்டு வரலாம், போய் தொழுகாத ஆள்களெல்லாம் கூட்டிகிட்டு வரலாம், திரட்டிட்டு வரலாம். குஃப்தன் கஃனா பேசுதல். குமாஸ்தன் முக்கர்ரர் கர்னா நியமனம் செய்தல். குமாஸ்தான் வந்தாலே குமாஸ்தா அது சும்மூலு, நம்ம பணியில் நமது பணியில் அமர்த்தப்பட்டவன், வேலைக்காரனுக்கு சொல்ல குமாஸ்தா. குமாஸ்தாங்கிறது பாரிச்சு. வாங்க ரஹமத்துல்லாவா மொய்தீனா? ரஹமத்துல்லா. சரி உட்காருங்க. அதான் அங்கிட்டு வந்தவங்களா? இல்லை, அவர் அக்ரம் தானே. இப்போ வந்தீங்களா? இப்போதே வந்துட்டீங்களா? அக்ரம் இவரார், இவர் யார்? முகமது அலி முஜிபுராமா. சரி, இப்படி வந்தாச்சும் என் பார்வையில் போடுமே. எப்போ வந்தீங்கன்னே தெரியல எனக்கு. கேட்ட உங்களையும் சொல்ல சொல்லியிருக்கலாமே, சொல்லி முடிக்கிற போது வரல, அதுக்கு பிறகு வந்தீங்க. இப்படி வந்துடுங்க. அப்படி சரி, நீங்கள் உட்காரு. சரி பாருங்க. குமாஸ்தன் முக்கர்ரர் கர்னா நியமனம் செய்தல். லர்சீதன் காம்புனா, நூனுடைய உச்சரிப்பு காணுப்புனான்னு சொல்லக்கூடாது. காப்புனா நூறு சத்தம் கரைஞ்சிடும். காப்புனா திகைத்தல். தஹையர தஹையரு தஹையுரன் நடுங்கிறது அதுக்கு வரும். இதுக்கு இருந்தாலும் நடுங்குதல், தஹையூரில் நடுங்குறான், அப்படியே அர்த்தம் வரும். லகுசீதன் பிசல்னா சருகுதல். போய்கிட்டே இருக்கிறது கால் இப்படி போயிட்டு தான் இல்லையா? போய்கிட்டே இருக்கிறது கால் இப்படி வலிக்கிறது இல்லை, அதுக்கு பேர் சருகுதல் தானே தமிழில். வழுக்குதல். சருகுதல்னு சொன்னால் வழுக்குன்னா வழுக்கிற தன்மை இருக்கணும். இது எப்படி இல்லை, வைக்கிற நேரத்தில் சரியாக வைக்காமல் சருகி விட்டுருச்சாம். சருகு வந்து கால் பெசுகுதில் வரத்தாது. சறுக்கி வச்சுட்டு போகிற போதே ஒரு ஓரத்தில் கால் வச்சிடறது. பரப்பில் நடக்கிற போதே புல்லு நிறையா முளைஞ்சிருக்கும், இதுவும் பாதுகான்னு கால் வச்சிருவான். அதுதான் சருகுதல். ஜல்லத்தின்னு தமிழ் அரபியில் சொல்கிறது. ஜல்லத்துன்னு சொல்கிறோம்ல,
லீசீதன் சாற்றுனா நக்குதல். நரி நரி தண்ணி குடிக்குதா இல்லையா? நாய் தண்ணி, நாய் உறிஞ்சியா குடிக்கும் தண்ணி? டபக்கு 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 டபுன்னு அங்கே நைட்டு தண்ணி குடிச்சா இங்கே சத்தம் கேட்கும் தூங்குறவங்களுக்கு கூட. நக்கிற நக்குல அந்த நக்குதல். நம்மளும் சில மருந்துகளை இப்படி நக்கிறோம்ல போடாமல். என்ன சொன்னீங்க துறதுக்கு எங்களுக்கு அந்த சந்தேகம் உண்டா? சுவைத்து பார்க்கறது வேற, அது தவுக்கு. சாட்டுனான்னு சொன்னால் அப்படி அப்படி அப்படியா ஒவ்வொன்றுக்கு ஒன்றுக்குள்ள சுவைத்துங்கிறது இப்படி இப்படி மருந்த கத்தலையில் வச்சுக்கிச்சு அப்படிங்கிறவன உரசரம்ல நக்குதல். நக்கிறது வேற அப்படிதான் உறுதில்லை சாட்டம். அடுத்த அப்படி மீமில் ஆரம்பிச்சிருக்கிறோம். அது கத்துமுடைய அடையாளம். கத்துமலை மீன் வருது இல்லை அது மாதிரி அந்த அது 3 தஸ்பி 3 சரி சரி ஓதலாம் 3 தஸ்பி எழுதிக்கலாம். 3 முஷப்பகு 3 அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா சரியா போயிடும். நான் சொல்கிறேன் 3 தஸ்பி எழுதி இது ஓதலாமா இல்லையா? வேணாமா? சரி ரொம்ப நல்லது ரொம்ப நல்லது ரொம்ப சரி பாரியா ரொம்ப நல்லது. உங்களுக்கு எது மஹப்பத்தா நேரத்தோட வந்தாங்க. சரி ரொம்ப நல்லது. நேரத்தோட வந்துட்டு டீ பிடிச்சிட்டாங்க.